ஆதியிலே தேவன் வாந்தி பூமியை சிருஷ்டித்தார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடேன். மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சியடேன். ஆளிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். சங்கீதம் 38:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை மறுத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பதால் வாக்குத்தத்தத்தை பெற்றால் சிங்கங்கள் வாயை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள், நீதியின் பாதையை நடத்தினார்கள். அதனால் நாம் இரக்கத்தை பெறும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், கிருபை அடையும், தைரியமாக கிருபாசு தண்டையில் சேர கடவும். இத்தனை திரளான சாட்சிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான அவற்றையும் என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற எல்லா பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடங்குறவர் முடிக்கிறவருமா இருக்க இயேசுவனுக்கு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கடவும். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 96:9. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாகின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. 134 சங்கீதம்.